சிவாய நம சிவாய நம சிவாய நம நற்றுணையாவது நமச்சிவாயமே. உங்கள் டிகேஎஸ்னுடைய குலதெய்வம் கோயில் ஸ்ரீ மன்னார் சுவாமி ஈஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் திருக்கோயில். இந்த எங்களுடைய குலதெய்வமானது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுமேடு கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் உடனுரை ஸ்ரீ மன்னார் சுவாமி ஈஸ்வரர் திருக்கோயிலானது மேல்பட்டாம்பாக்கம் பன்ருட்டி வட்டத்தில் எழுமேடு என்ற கிராமத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 வருடங்களுக்கு முன்பான திருக்கோயில், பழம்பெரும் கோயில். நிறைய பேருக்கு குலதெய்வம் பச்சைவாழி அம்மன் தான். நிறைய பேருக்கு வட ஆற்காடு மற்றும் தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பச்சைவாழி அம்மன், எழுமேடு கிராமத்தில் உள்ள பச்சைவாழி அம்மன் உடனுரை ஸ்ரீ மன்னார் சுவாமி ஈஸ்வரர் கோயிலானது ரொம்ப ஃபேமஸான கோயில் அனைவருக்குமே. ஸோ மலேசியாவிலேருந்துலாம் வருவாங்க, சிங்கப்பூர்லேருந்துலாம் வருவாங்க இங்கே பக்தர்கள். ஆமாம், குலதெய்வம் எங்களுடைய டிகேஎஸ்னுடைய பூர்வீக குலதெய்வம் திருக்கோயில் ஸ்ரீ பச்சைவாழி அம்மன், எழுமேடு கிராமம், நெல்லிக்குப்பத்துக்கு முன்னாடி, மேல்பட்டாம்பாக்கம், பன்ருட்டி வட்டம். ஸோ நான் எப்போ வந்தாலுமே அடியேன் மொட்டை போட்டுவிடுவேன். அந்த மொட்டை போடுறதுனுடைய ரகசியம் அடியேன் அடுத்த பதிவில் சொல்கிறேன். அவ்வளோ சிறப்பாக ஸ்ரீ பச்சைவாழி அம்மா இந்த மொட்டை போடுறதுனுடைய பரம ரகசியத்தை அடுத்த பதிவில் வெளியிடுறேன். ஸோ பேரனுக்கு காது குத்தல் வைபவம் மிக சிறப்பான முறையிலே நடத்தி கொடுத்தார்கள். எல்லா முனீஸ்வர தெய்வங்கள்லாம் பின்னாடி பாருங்கள், ஆதி முனீஸ்வரர் இருப்பாங்க பின்னாடி. ஸோ ஜம்முன்னு இருப்பார் பாருங்க. ஆமாம், நான் கம்பீரமாக இருக்கார் பாருங்க. என்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆமாம் முனீஸ்வரர். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமச்சிவாய நமச்சிவாய நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. உள்ளே பாருங்கள், அம்மாவுக்கு பூஜை நடக்குது. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. இரு குடிக்கிறார் எடுக்கும். தண்ணி பாருங்க, காருக்கு தடுக்காமையே. ஜூனியர் டிகேஎஸ் பாருங்க, காருக்கு தடுக்காமையே தண்ணி எடுக்கிறாரு. ஸோ டிகேஎஸ் சமூகம் மகள் மரும